அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆப்பிரிக்க அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் கர்ரெட் மார்கன் ஆப்பிரிக்க அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் கர்ரெட் அகஸ்டஸ் மார்கன் பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் கென்டகி மாநிலத்தில் 1877 பிறக்கிறாரு. ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த தந்தை கொத்தடிமையாக இருந்தவர். பெரும்பாலான ஆப்பிரிக்க அமெரிக்கர்களைப் போல மார்கனும் சிறு வயதில் படிப்பை கைவிட்டார். 14 வயதில் ஓஹியோ மாநிலம் சின்சினாட்டிக்கு சென்றார். பல இடங்களில் கூலி வேலை செய்தார். அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை ஆசிரியரிடம் டியூஷன் சேர்ந்து கல்வி கற்றுக்கொண்டார். கிளீவ்லேண்ட் நகரில் 1895 ஜவுளி உற்பத்தியாளரிடம் தையல் இயந்திரங்களை பழுது பார்ப்பவராக வேலைக்கு சேர்ந்தார். இயந்திரங்களின் வடிவமைப்பு, அவை இயங்கும் முறை ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார். அவற்றை பிரித்து பொருத்தி மேம்படுத்தினார். தையல் இயந்திரத்தின் பெல்ட்டை கட்டுவதற்கான வழியை கண்டுபிடித்த பிறகு பிரபலமானார். 1907ஆம் ஆண்டு சுதேசி இயக்கம், வங்கப்பிரிவினை 1905, சுதேசி இயக்கம், சூரத் பிளவு 1907. சூரத் பிளவு 1907 நடந்த வருஷத்தில் தையல் இயந்திரம், ஷூ பழுது பார்க்கும் கடையை தொடங்கினார். இவர் ஒரு கண்டுபிடிப்பாளர், இன்வென்டர் அல்ல டிஸ்கவரர். இன்வென்டர்னு தான் சொல்லலாம். அதாவது இருக்கிறத கண்டுபிடிச்சா இன்வென்ஷன். டிஸ்கவரி என்ன அப்படின்னா, கோள்கள் ஆல்ரெடி இருக்குது, அது டிஸ்கவரி. இன்வென்ஷன் அப்படின்னா இல்லாத கண்டுபிடிக்கிறது. எப்படி சொல்கிறதுனா, இந்த வாஷிங் மிஷினு அந்த மாதிரி பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அதை காமெடியாக கூட சொல்லுவாங்க. இந்த திருமண விஷயத்தில் அப்பா அம்மா கண்டுபிடிச்சாரு, 2 பேரும் சேர்ந்து என்னையை கண்டுபிடிச்சாங்க. மை ஃபாதர் டிஸ்கவர்டு மை மம்மி, போத் ஆர் இன்வென்டட் மீ அப்படின்ற மாதிரி. சரி, ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக பெருமுயற்சி எடுத்து 1908 கிளீவ்லேண்ட் அசோசியேஷன் ஃபார் கலர்டு மென் என்ற அமைப்பை தொடங்க செய்தார். 1909 அந்த வங்கப்பிரிவினை ஒன்று சேருது. 1909 வங்கம் ஒன்று சேர்ந்து கட்ரேட் லேடிஸ் கிளாத்திங் ஸ்டோர் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். 1914 முதலுலகப் போர் தொடங்குகிற வருஷத்தில் புகை, நச்சு வாயுக்களிடமிருந்து காப்பதற்கான பாதுகாப்பு கவசத்தை வடிவமைத்து காப்புரிமை பெறுகிறார். நேஷனல் சேஃப்டி டிவைஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். ஜிஏ மார்கன் ஹேர் ரிஃபைனிங் நிறுவனத்தை தொடங்கினார். சுருள் கூந்தலை நீட்டச் செய்வதற்கான கிரீம், சீப்பு, ஹேரிடை உட்பட பலவற்றை கண்டுபிடித்தார். இந்த நிறுவனமும் லாபகரமாக இயங்கியது. கிளீவ்லேண்டில் மோட்டார் வாகனம் வைத்திருந்த முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் இவர்தான். எளிமையான திறன் வாய்ந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சிக்னல் முறையை கண்டறிந்தார். இதை பயன்படுத்தி விபத்துக்கள் இல்லாமல் மிக சுலபமாக போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடிந்தது. இதற்கும் காப்புரிமை பெற்றார். 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் பிறந்தவர். அவர் கண்டுபிடிச்சா தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 1877, 1977, 2077, கிட்டத்தட்ட 150 வருஷம் பக்கத்தில் ஆச்சு. தொடர்ந்து பலவற்றை கண்டுபிடித்திருக்கிறார். கருப்பின மக்களுக்கு பத்திரிகை, கிளப்பு, பள்ளி, கல்லூரிகள் தொடங்க பெருமுயற்சி மேற்கொண்டார். 100 கிரேட்டஸ்ட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் என்ற புத்தகத்தில் இவரது பெயர் இடம்பெற்றிருக்கிறது. பள்ளி படிப்பை முறையாக தொடர முடியாத இவர் தன் உழைப்பாலும் திறமையாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியே பல்வேறு வகையான கருவிகளை கண்டறிந்து மனித இனத்துக்கு முக்கிய பங்காற்றியிருக்கிறார். பல சாதனைகளை புரிந்தும் பேரும் புகழும் கர்ரெட் மார்கன் சூட்டியிருக்கிறார். அந்த நாட்டுக்கும் மற்றும் அவருக்கும், அவருடைய சமுதாயத்துக்கும், அனைவருக்கும், மக்கள் சமுதாயத்துக்கும். 86 வயசில் 1963 மறைந்தார். இன்றைக்கி டிராஃபிக் சிக்னல்லாம் சில இடத்துல இருக்குது. நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வாகனங்கள் நம்ம கடக்கலாம். அது பட்டனை ப்ரெஸ் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் ஓடும். இல்லாட்டி ப்ரெஸ் பண்ணாமே இருந்தால் வாகனங்கள் போய்கிட்டே இருக்கும். அந்த வாகனத்தோட வருகையை வைத்து அது முடிவு பண்ணிக்கிறோம். அது ஸ்மார்ட் சிஸ்டம். நன்றி, வணக்கம்.